ஏன் பாக்கியா அப்போ நீயும் கோபியும் ஏன் ஒண்ணு சேரக்கூடாது? என்ன சொன்னீங்க? இல்ல, நீயும் கோபியும் ஏன் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு கேட்டேன். அத்தை, இது விஷயமா நம்ம பல தடவை பேசிட்டோம். இன்னொரு தடவை பேசுறதுனால ஒண்ணும் குறைஞ்சு போயிட போறது இல்லையே. தேவையில்லாத விஷயத்த ஏன் திரும்ப திரும்ப பேசணும்? நீயும் ஒரு பக்கம் வேலை வேலைன்னு அலைஞ்சிட்டு இருக்க, கோபியும் இன்னொரு பக்கம் வேலை வேலைன்னு அலையிறான். எப்படி அத்தை? அவரு வேலைக்கு போவாரு, நான் வீட்டை பாத்துக்கணுமா? அப்படித்தானே முன்னாடி இருந்தீங்க. அப்படி இருக்க கூடாதுன்னு தானே நாங்க பிரியவும் செஞ்சோம். பாக்கியா, கோபி முன்ன மாதிரி இல்ல, நிறைய மாறிட்டாமா. அத்தை, அவரு மாறினா அவருக்கு நல்லது. அதுக்காகலாம் அவரோட சேர்ந்து வாழ முடியாதுல்ல. இத பாரு, நானும் அதிக நாள் எல்லாம் இருக்க மாட்டேன். நீங்க ரொம்ப நாள் இருப்பீங்க. இருக்க மாட்டேன் பாக்கியா. நான் போய் சேர்ந்துட்டேன்னா அப்புறம் கோபியை யார் பாத்துக்குவாங்க? அவருக்கு 1க்கு 3 பசங்க இருக்காங்க அத்தை. அவங்க பாத்துப்பாங்க. கூட ஒருத்தர் இருந்து பாத்துக்கிற மாதிரி வருமா? பசங்க கூட இருந்துதான் பாத்துப்பாங்க. பொண்டாட்டி பாத்துக்கிற மாதிரி வராதுல்ல. அப்ப கூட உங்க பையனை பாத்துக்கிறதுக்காக தான் இந்த பேச்சே இல்ல. அதெல்லாம் இல்ல பாக்கியா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கலாம்ல. எனக்கு எந்த ஒத்தாசையும் தேவைப்படல அத்தை. உங்க பையனுக்கு தேவைப்பட்டா நிறைய மேட்ரிமோனி வெப்சைட் எல்லாம் இருக்கு, அதுல போய் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுங்க. பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. அது தெரியாமல நான் உங்ககிட்ட கேக்குறேன். என்னால எல்லாம் உங்க பையனோட சேர்ந்து வாழ முடியாது அத்தை. இத பாரு, நீ உடனே பதில் சொல்ல வேண்டாம். 2 நாள் நல்லா யோசிச்சு பதில் சொல்ல. 2 நாள் இல்ல, 20 நாள் யோசிச்சாலும் என் பதில்ல எந்த மாற்றமும் வராது அத்தை. அதுக்கு இல்ல பாக்கியா. அத்தை, நீங்க பேசி பேசியே இதோ வெந்நீர் ஆறி போச்சு, சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன். பாக்கியா, நான் சொல்றத. என் பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா குடுக்கறதுனா கொடுங்க. சேர்ந்து வாழற பேச்சு எனக்கு வெந்நீர் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம்.